Hello viewers, welcome to our channel. Last வீடியோவில் prepositions யூஸ் பண்ணி சில ஷார்ட் சென்டென்சஸ் பார்த்தோம். இன்னைக்கு conjunctions பற்றி பார்க்கலாம். Conjunctionsனால் என்ன, அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு கிராமர் லெசனில் ஏற்கனவே பார்த்துட்டோம். கன்ஜங்ஷன் பற்றி ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு வேர்ட்ஸோ அல்லது ரெண்டு ஃப்ரேஸோ அல்லது ரெண்டு சென்டென்சஸோ சேர்க்குற அந்த வேர்டை தான் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் சில கன்ஜங்ஷன்ஸ் பற்றியும் அதை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒன்ஸ். ஒன்ஸ் அப்படின்னா ஒரு தடவை அல்லது ஒரு முறை. இந்த மீனிங் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை அட்வர்பாக யூஸ் பண்ணும்போது தான் ஒரு தடவை அல்லது ஒரு முறை அப்படின்ற மீனிங்கை தரும். இதுவே கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு உடனே அப்படின்றது தான் மீனிங். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அவன் ஃபோன் பண்ண உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, வீட்டில் கரண்ட் வந்த உடனே எனக்கு கால் பண்ணு. இந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணும்போது உடனே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்ஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் ஐ வில் லெட் யூ நோ. ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் ஐ வில் லெட் யூ நோ அப்படின்னா நான் கிளம்புன உடனே நான் உனக்கு தெரியப்படுத்துவேன். இங்கே ஐ ஸ்டார்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், ஐ வில் லெட் யூ நோ அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது ஒன்ஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, யூ வில் கெட் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் யூ கோ தேர். யூ வில் கெட் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் யூ கோ தேர் அப்படின்னா நீ அங்கே போன உடனே உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அவள் பேசியவுடன் நான் அவளை அடையாளம் கண்டு கொண்டேன். அதாவது ஒருத்தவங்கள பார்த்த உடனே கரெக்டாக அடையாளம் தெரியல, ஆனால் அவங்க பேசின உடனே அடையாளம் தெரிஞ்சிருச்சு. இதை எப்படி சொல்லலாம்? ஒன்ஸ் ஷீ ஸ்போக் ஐ ரெகக்னைஸ்ட் ஹர். ஒன்ஸ் ஷீ ஸ்போக் ஐ ரெகக்னைஸ்ட் ஹர் அப்படின்னா அவள் பேசின உடனே அவளை நான் ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், வெதர். வெதர் அப்படின்னா இரண்டில் எதுவாயினும். அதாவது ஒரு சென்டென்ஸில் ரெண்டு சாய்ஸ் இருக்கும். ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், இன்னொன்று நெகட்டிவாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் ஹாப்பி ஆர் நாட். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் ஹாப்பி ஆர் நாட் அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேனா இல்லையான்னு எனக்கு தெரியலை. இங்கே ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், ஐ எம் ஹாப்பி ஆர் நாட் அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுற விதமாக இந்த வெதர் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐ வாண்ட் டு நோ வெதர் ஹீ நீட்ஸ் மணி ஆர் நாட். ஐ வாண்ட் டு நோ வெதர் ஹீ நீட்ஸ் மணி ஆர் நாட் அப்படின்னா அவனுக்கு பணம் வேணுமா வேண்டாமான்னு எனக்கு தெரியணும். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நீ அவனை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனையே மணந்து கொள்ள வேண்டும். அதாவது உனக்கு அவனை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ அவனை கல்யாணம் பண்ணணும். இதை எப்படி சொல்லலாம்? வெதர் யூ லைக் ஹிம் ஆர் நாட் யூ ஷுட் மேரி ஹிம். வெதர் யூ லைக் ஹிம் ஆர் நாட் யூ ஷுட் மேரி ஹிம். நெக்ஸ்ட் ஒன், தேர்ஃபோர். தேர்ஃபோர் அப்படின்னா எனவே அல்லது ஆகையால் அப்படின்ற மீனிங் தரும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, I am very tired, therefore I am not able to come with you. I am very tired, therefore I am not able to come with you அப்படின்னா நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், எனவே அல்லது ஆகவே என்னால் உன் கூட வர முடியலை. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, most of our team members were absent, therefore I cancelled the meeting. Most of our team members were absent, therefore I cancelled the meeting அப்படின்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் வரல, அதனால் நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ தேர்ஃபோர் அப்படின்னா எனவே, அதனால், ஆகையால் அப்படின்ற மீனிங்லாம் சொல்லலாம். ஒரு ரீசனை சொல்கிறதுக்கு இந்த தேர்ஃபோர் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிளில் ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் பிரித்து சொல்கிறேன். மற்றபடி கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரே சென்டென்ஸாக தான் சொல்லணும். நான் டயர்டாக இருக்கிறதுனால உன் கூட என்னால் வர முடியலை, நம்ம டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் வராததுனால நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணேன். அந்த மாதிரி ஒரே சென்டென்ஸாக தான் சொல்லணும். ஒரே சென்டென்ஸாக சொல்கிறதுக்கு தான் இந்த கன்ஜங்ஷனவே யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள். அவர் பிஸியாக இருந்ததால் அவரால் வர முடியவில்லை. அவர் பிஸியாக இருந்ததுனால அவரால் வர முடியலை. இதை எப்படி சொல்லலாம்? ஹீ வாஸ் பிஸி தேர்ஃபோர் ஹீ குடன்ட் கம். ஹீ வாஸ் பிஸி தேர்ஃபோர் ஹீ குடன்ட் கம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ தேட். ஸோ தேட் அப்படின்னா அப்போது தான் அப்படின்ற மீனிங்கில் யூஸ் பண்ணுவோம்.
எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஐ வில் கோ பை கார் ஸோ தட் ஐ கேன் டேக் மோர் லக்கேஜ். ஐ வில் கோ பை கார் ஸோ தட் ஐ கேன் டேக் மோர் லக்கேஜ் அப்படின்னா நான் காரில் போவேன், அப்போது தான் என்னால் நிறைய லக்கேஜை எடுத்துகிட்டு போக முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா go to bed early so that we can get up on time. Go to bed early so that we can get up on time. சீக்கிரமாக படுக்கைக்கு போ, அப்போது தான் சரியான டைமில் நம்மளால் எந்திக்க முடியும். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அதிக சொற்களை கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது தான் நீங்கள் மற்றவர்களுடன் எளிதாக பழக முடியும். அதாவது நிறைய வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க, அப்போது தான் நீங்கள் மற்றவங்களோட ஈஸியாக பழக முடியும். இதை எப்படி சொல்லலாம்? லேர்ன் மோர் வேர்ட்ஸ் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி இன்ட்ராக்ட் வித் அதர்ஸ். லேர்ன் மோர் வேர்ட்ஸ் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி இன்ட்ராக்ட் வித் அதர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வேரஸ். வேரஸ் அப்படின்னா அதே சமயம் அல்லது அப்படி இருக்க. ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் குண்டாக இருப்பாங்க, அதே சமயம் நான் மட்டும் ஒல்லியாக இருப்பேன். இந்த வேரஸ் அப்படின்ற கன்ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸோட ஒரு ஹாஃபுக்கும் இன்னொரு ஹாஃபுக்கும் கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆல் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் நான் வெஜிடேரியன்ஸ் வேரஸ் ஐ எம் அ வெஜிடேரியன். ஆல் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் நான் வெஜிடேரியன்ஸ் வேரஸ் ஐ எம் அ வெஜிடேரியன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே நான் வெஜிடேரியன், அப்படி இருக்க அல்லது அதே சமயம் நான் வெஜிடேரியன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி டால் வேரஸ் மை சிஸ்டர் இஸ் ஷார்ட். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி டால் வேரஸ் மை சிஸ்டர் இஸ் ஷார்ட் அப்படின்னா நான் ரொம்ப ஹைட்டாக இருப்பேன், அதே சமயம் என் சிஸ்டர் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். என் சகோதரிகள் இருவரும் கனடாவில் வசிக்கிறார்கள், அதே சமயம் நான் இந்தியாவில் வசிக்கிறேன். அதாவது என் சகோதரிகள் 2 பேரும் கனடாவில் வசிக்க, நான் மட்டும் இந்தியாவில் வசிக்கிறேன். அதுதான் இதோட மீனிங். அது எப்படி சொல்லலாம்? போத் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் லிவ் இன் கனடா வேரஸ் ஐ லிவ் இன் இந்தியா. போத் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் லிவ் இன் கனடா வேரஸ் ஐ லிவ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன் ஈவன் தோ. ஈவன் தோ அப்படின்னா இருந்த போதிலும் அல்லது இருப்பினும். இந்த ஈவன் தோ அப்படிங்கிற கன்ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸில் ஒரு ஹாஃபை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிவிட்டு இன்னொரு ஹாஃபை மென்ஷன் பண்ணுறது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஏசி போட்டிருந்தா கூட வேர்க்குது, நான் அத்தனை முறை சொல்லியும் அவள் கேட்கல. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணி இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஈவன் தோ ஹீ ஹேஸ் மோர் மணி ஹீ டிடன்ட் ஹெல்ப் மீ. ஈவன் தோ ஹீ ஹேஸ் மோர் மணி ஹீ டிடன்ட் ஹெல்ப் மீ அப்படின்னா அவன்கிட்ட அதிகமாக பணம் இருந்தால் கூட அவன் எனக்கு உதவி செய்யலை. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஈவன் தோ ஹர் மதர் டங் இஸ் தமிழ் ஷி டசன்ட் நோ ஹவு டு ரீட். ஈவன் தோ ஹர் மதர் டங் இஸ் தமிழ் ஷி டசன்ட் நோ ஹவு டு ரீட் அப்படின்னா அவளோட தாய்மொழி தமிழாக இருந்தால் கூட அவளுக்கு எப்படி வாசிக்கணும்னு தெரியலை. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். என் மகன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் அவன் பள்ளிக்கு சென்றான். அதாவது என் பையன் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட அவன் ஸ்கூலுக்கு போனான். இதை எப்படி சொல்லலாம்? மை சன் வென்ட் டு ஸ்கூல் ஈவன் தோ ஹி வாஸ் இல். மை சன் வென்ட் டு ஸ்கூல் ஈவன் தோ ஹி வாஸ் இல். நெக்ஸ்ட் ஒன் பிஃபோர். பிஃபோர் அப்படின்னா முன் அப்படின்னு அர்த்தம். இந்த பிஃபோர் அப்படின்ற கன்ஜங்ஷன் எப்படி 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ரைட் இட் ஆன் அ பேப்பர் பிஃபோர் யூ ஃபர்கெட். ரைட் இட் ஆன் அ பேப்பர் பிஃபோர் யூ ஃபர்கெட் அப்படின்னா மறக்கிறதுக்கு முன்னாடி அதை நீ பேப்பரில் எழுது. இங்கே ரைட் இட் ஆன் அ பேப்பர் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ், யூ ஃபர்கெட் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். இந்த 2 சென்டென்ஸையும் பிஃபோர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் கனெக்ட் பண்ணுது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஐ ஆல்வேஸ் ப்ரே பிஃபோர் ஐ ஹாவ் டின்னர். ஐ ஆல்வேஸ் ப்ரே பிஃபோர் ஐ ஹாவ் டின்னர் அப்படின்னா நான் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவேன். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அவள் செல்வதற்கு முன் என்னிடம் தெரிவித்தாள். அதாவது அவள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அவள் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அவள் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னா. இதை எப்படி சொல்லலாம்? ஷீ இன்ஃபார்ம்ட் மீ
பிஃபோர் ஷீ வெண்ட். ஷீ இன்ஃபார்ம்ட் மீ பிஃபோர் ஷீ வெண்ட் அப்படின்னா அவள் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணினா. இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை கூட ஈஸியாக பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.